கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11:11. கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்றார். Then the Lord said to Solomon, because you have done this and have not kept my covenant and my statutes, which I have commanded you, I will tear the kingdom away from you and give it to your servant. ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடம் இருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் சாலமோனின் நிலைமை, தேவனுடைய தீர்ப்பு பற்றி மிக தெளிவாக விளக்குகிறது. சாலமோன் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடமும் இதில் அடங்கி இருக்கிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். தாவீதின் மகனான சாலமோன், அவனை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாலமோன் தன் தந்தையின் அறிவுரைப்படி தேவனிடத்தில் பயபக்தியுடன் இருந்தான். இந்த ஜனங்களை ஆள எனக்கு ஞானத்தை தாரும் என்று தாழ்மையுடன் தேவனிடம் வேண்டினான். அவனுடைய தாழ்மை, அவன் கேட்ட விதம் இவற்றில் மகிழ்ந்த தேவன் அவன் கேட்ட ஞானம் மட்டுமன்றி செல்வத்தையும் மகிமையையும் அபரிமிதமாக அளித்தார். ஆனால் பின்னர் அவன் தேவன் கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினான். அதில் முக்கிய குற்றம், அந்நிய ஸ்திரீகளை மணந்து அவர்கள் தேவர்களை வணங்க வழி ஏற்படுத்தினான். இதனால் சாலமோன் தேவனிடமிருந்து விலகினான். தேவன் சாலமோனுக்கு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அவருடைய கட்டளைகளை அவன் கைக்கொண்டால் அவன் வம்சம் தாவீதின் சிங்காசனத்தில் நிலைத்திருக்கும் என்று. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல் நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவது இல்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள் என்று மிக தெளிவாக எச்சரித்திருப்பதை ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவ்வளவு தெளிவாக எச்சரித்திருந்தும் சாலமோன் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றாமல் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டதால் கோபமடைந்த தேவன் ராஜ்ய பாரத்தை சாலமோனிடமிருந்து பிடுங்கி அவன் ஊழியக்காரனான யெரொபெயாமுக்கு கொடுப்பதாக அறிவித்தார்.
என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று ஏற்கனவே அவர் மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண கட்டளைகளை அறிவித்திருக்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், மீறினால் சாபம். இவ்வளவு தெள்ள தெளிவாக ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: உடன்படிக்கையை மீறுதல் பெரிய பாவம். தேவன் சாலமோனுக்கு அளித்த ஆசீர்வாதங்கள் அவனுடைய விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலுக்கு அடிப்படையாக இருந்தது. விக்கிரக வழிபாடு அழிவை உண்டாக்கும். சாலமோன் தேவனுக்கு பதிலாக அந்நிய தேவர்களை ஆராதித்ததினால் ராஜ்யம் பிளவுபட்டது. பாவத்தின் விளைவு குடும்பத்தையும் பாதிக்கும். சாலமோனின் தவறால் அவன் சந்ததி ராஜ்யத்தை இழந்தது. ராஜ்யம் 2 பாகமாய் பிளந்தது. யூதா பென்யமீன் கோத்திரங்கள் மட்டும் தாவீதின் சந்ததி. மற்ற 10 கோத்திரங்கள் எரோபியாம், அதாவது சாலமோனின் ஊழியக்காரனின் சந்ததி. தேவன் நீதிமானாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தால் அதற்கான நீதியையும் நிறைவேற்றுவார். இதை ஒத்துக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்வதானால், நாம் தேவனுடைய கட்டளைகளையும் சத்தியத்தையும் பின்பற்றினால் ஆசீர்வாதமும் நிலைத்த ஆசீர்வாதமும் வரும். ஆனால் பாவமும் விக்கிரகமும், இன்று விக்கிரகம் என்பது பணம், ஆசை, சுய விருப்பம், பேர் புகழ் மீது மோகம். இது நம்மை தேவனிடமிருந்து பிரிக்க காரணமாகிறது. ஆதலால் சாலமோனின் வாழ்க்கை எச்சரிக்கையாகவும் பாடமாகவும் இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு சொல்லும் செய்தி: கீழ்ப்படியாதிருப்பது ஆசீர்வாதங்களை இழக்கச் செய்கிறது. தேவனை விட்டு விலகுவோம் என்றால் நம் வாழ்வும் வீழ்ச்சி அடையும். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமை அழிவு, விசுவாசம் தலைமுறைக்கு பாதுகாப்பு. அதனால் நாம் தொடர்ந்து நாளைய தினத்தில் சாலமோனின் வாழ்க்கையிலிருந்து 5 பாடங்கள் என்ற தலைப்பில் தியானிப்போம். அதுவரை தேவனுக்கு விசுவாசமாக இருந்து கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். விக்கிரகங்களை, அதாவது பொருள், புகழ், ஆசை, செல்வ செருக்கு இவைகளை விட்டு உண்மையான தேவனை தேடுங்கள். பாவம் மறைந்திருக்காது, அது தலைமுறைகளுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதை மறந்து விடாமல் பாவத்திற்கு விலகி பரிசுத்த தேவனையே சார்ந்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கருணையுள்ள பிதாவே, சாலமோனின் வாழ்க்கை எங்களுக்கு பாடமாக இருக்கட்டும். உமது உடன்படிக்கையை கை கொள்ளாமல் வாழ்ந்தால் ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும் என்பதை மிக தெளிவாக உணர்த்தியதற்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயம் அந்நிய தேவர்களிடம் செல்லாமல் உம்மிடமே உறுதியாய் இருக்க அருள் புரிவீராக. எங்கள் குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் உமது கிருபையும் ஆசீர்வாதமும்
நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒருபோதும் உமது கட்டளைகளுக்கு மீறி நடக்காமல் உமது சத்தியத்திலும் நீதியிலும் நடக்க கிருபை செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.